அடுத்தடுத்த படங்களுக்கு தயாராகி வரும் ரஜினிகாந்த் தனது அடுத்த படப்பிடிப்பிற்காக கொச்சி புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரஜினிகாந்த் தனது கொச்சி பயணம் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அடுத்த பட ஷூட்டிங்குக்கு போறேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஜெயிலர் படம் வெற்றி பெற்றுள்ளது. 170வது படத்தை விஜய் ஞானவேல் இயக்குகிறார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் ஒரு மெசேஜ் கொண்ட பெரிய பொழுதுபோக்கு படமாக இருக்கும். படத்தின் தலைப்பு இன்னும் முடிவாகவில்லை என்றார். சமீபத்தில் லால் சலாம் படத்தின் போஸ்டர் மற்றும் ரிலீஸ் செய்தியை படக்குழுவினர் வெளியிட்டனர். முதல் போஸ்டரை பகிர்ந்த லைகா புரொடக்ஷன்ஸ் லால் சலாம் 2024 பொங்கலுக்கு திரைக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளது. புதிய போஸ்டரில் ரஜினிகாந்தும் விஷ்ணு விஷாலும் பின்னணியில் ஒரு பழைய கல்லறை கட்டிடத்துடன் உள்ளனர். படத்தின் பெயருக்கு ஏற்றாற்போல் சிவப்பு நிறப்பேற்றுடன் ரஜினிகாந்த் ஒரு விண்டேஜ் காரின் முன் நிற்பது போன்ற பழைய அதிர்வுகளையும் இது வெளிப்படுத்துகிறது. லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு A.R. ரகுமான் இசையமைக்கிறார். சலாம் படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகிறது.